இந்த மாதிரி பிளர்ரான போட்டோவை இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியில சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா சேஞ்ச் பண்ணலாங்க. ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மூலியமாவே நம்ம வந்து ஹை குவாலிட்டியில கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் போட்டோவுக்கும் இந்த செகண்ட் போட்டோவுக்கும் இருக்கிற டீடைல்ஸை நல்லா பாருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய பிளர்ஸா தெரியுதா உங்களுக்கு? இந்த கண்ணு ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளர்ரா இருக்கும். இந்த ப்ராம்ப்ட் நான் கூட உங்களுக்கு கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹை குவாலிட்டியில சேஞ்ச் ஆகி கொடுக்குது. இங்க பாருங்க எவ்வளவு குவாலிட்டியில இருக்கு. ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து எங்க எடுக்கிறது, நம்ம இந்த மாதிரி போட்டோஸை எப்படி வந்து எடிட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் வந்து என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ இப்போ உங்ககிட்ட சாட் ஜிபிடி இருந்தா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு நியூவா பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் இதுல வந்து உங்களோட போட்டோவை இதுல வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்க போட்டோஸை இதுல வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ நான் எடிட் பண்ண வேண்டிய போட்டோஸை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்களா நமக்கு இதுக்கு தேவையான ப்ராம்ப்ட் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கும். அங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இல்லைன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த போட்டோ எடிட் பண்றதுக்காக ப்ராம்ப்ட். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், ஜஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா சென்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த சென்ட் ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த போட்டோ பாத்தீங்களா ஏஐ மூலியமா ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி நமக்கு போட்டோஸை ஹை குவாலிட்டியில கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா போட்டோ வந்து கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஃபோட்டோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவைலபிள் தான், நம்ம எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடியில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் லிமிட்டெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெய்லி நம்ம ஒரு 10 ஃபோட்டோஸ் மேலே பண்ணிக்கலாம். ஸோ 100% குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன், நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் லோட் ஆகட்டும். ஸோ அந்த அவுட்புட் குவாலிட்டியில நீங்களே செக் பண்ணி பார்க்க போறீங்க. நீங்களே கண்டிப்பாக நிறைய அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ஃபோட்டோ வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஆனா எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாம நம்ம கண்டிப்பா ஹை குவாலிட்டியில கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்களே பார்க்க போறீங்க இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. குவாலிட்டி உண்மையிலேயே தரமா இருக்குங்க. இப்ப நீங்களே அவுட்புட்டை வந்து செக் பண்ணி பாருங்க குவாலிட்டி எவ்வளவு இருக்குன்னு. ஸோ நீங்க நார்மல் போட்டோஸை அப்லோட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஹை குவாலிட்டியில் நம்ம போட்டோஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்களே இப்ப பாத்துட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு தெளிவா இருக்குன்னு. நான் ஓல்டு போட்டோவையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இதோட ஓல்டு போட்டோ. இதை தான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹை குவாலிட்டியில வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ராம்ப்ட் மூலியமா யூஸ் பண்ணி நம்ம ஹை குவாலிட்டியில கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து எப்படி சேவ் பண்றது அப்படின்னா இங்க பாத்தீங்களா சேவ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா போட்டோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஏஐ ப்ராம்ப்ட் நம்ம சேனல்ல நிறைய இருக்கும், செக் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.